விசினவ பிரதேசத்தின் அபிவிருத்திகளையும் திட்டமிடல்களையும் இலக்காக வைத்து சுமார் 7 வருடங்களுக்கு முன்பு விசினவ ஒன்றிணைக்கப்பட்ட சிவில் அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது. குளியாப்பிட்டிய கிழக்கு பிரதேச செயலக முஸ்லிம் கிராமங்கள், நாரம்பல பிரதேச செயலகத்திற்குட்பட்ட சில முஸ்லிம் கிராமங்கள் என்பவற்றினை ஒருங்கிணைத்து செயற்பட பல வேலை திட்டங்களை இந்த அமைப்பு கடந்த காலங்களில் முன்னெடுத்திருக்கின்றது. சுமார் 17 ஜும்மா பள்ளிவாசல்கள், 20 தக்கியாக்கள், 7 ஜமியத்துல் உலமா கிளைகள் என்பவற்றினை ஒன்றிணைத்து சுமார் 23,500 பேர் கொண்ட இந்த கிராமங்களில் அபிவிருத்தி நடவடிக்கைகளை கூட்டாக செயற்படுத்த சில திட்டங்களை இந்த அமைப்பு செயற்படுத்தி வருகின்றது. அதன் அடிப்படையில் விசினவ ஒன்றிணைக்கப்பட்ட சிவில் அமைப்பானது இந்த பிரதேசத்திற்கான தற்காலிக பள்ளிவாசல்கள் சம்மேளனத்தை அங்குரார்ப்பணம் செய்து வைத்தது. அதன் அடிப்படையில் விசினவ ஒன்றிணைக்கப்பட்ட சிவில் அமைப்பு இந்த பிரதேசத்திற்கான தற்காலிக பள்ளிவாசல்கள் சம்மேளனத்தை அங்குரார்ப்பணம் செய்து வைத்தது. இந்த நிகழ்வில் விசினவ பிரதேசத்தின் 49 பள்ளிவாசல் நிர்வாகிகளும் 7 ஜமியத்துல் உலமா கிளை உறுப்பினர்களும் கலந்து சிறப்பித்தனர். ஞாயிற்றுக்கிழமை சியமலாகஸ் கொடுவ அன்னூர் அரபு கலாசாலையில் கேட்போர் கூடத்தில் மஹரிப் தொழுகையை தொடர்ந்து இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டது. நிகழ்வின் பிரதம அதிதியாக அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் பொதுச் செயலாளர் அஷேக் ஏ அர்க்கம் நூராமித் கலந்து உரை நிகழ்த்தினார். சிறப்பதிதியாக கண்டி மஸ்ஜிதுல் ஹைராத் ஜும்மா பள்ளிவாசலின் தலைவர் அல்ஹாஜ் ARM நியாஸ் கலந்து கொண்டிருந்தார். நிகழ்வின் இறுதியில் நிர்வாக குழு உறுப்பினர்கள் தெரிவு இடம்பெற்றிருந்தது. ஒவ்வொரு பிரதேசத்திற்குமான உறுப்பினர்களை பள்ளிவாசல்கள் சார்பாக கலந்து கொண்டிருந்த நிர்வாகிகள் தெரிவு செய்திருந்தனர். உறுப்பினர்களிலிருந்து நிர்வாகத்தை அமைக்கின்ற பொதுக்கூட்டம் எதிர்வரும் 28ஆம் தேதி திங்கட்கிழமை நடைபெறும் என்றும், சம்மேளனத்தின் பதவி நிலை உத்தியோகத்தர்கள் தெரிவு அன்றைய தினம் நடைபெறும் எனவும் ஏகமனதாக தீர்மானம் எட்டப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.